கிறிஸ்துக்கள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் ஒருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறதுல அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த ஆராதனை வேளைக்கு ஆரம்பமாக தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஆவி வாரும், ஜீவனுள்ள தேவனே, ஆவி வாரும். உருவாக்கி நீரப்போ ஜீவனுள்ள தேவனே, ஆவி வாரும். நேற்றும் இன்றும் என்று மாறாத அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளின் இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே ஒன்று கூடி வந்து நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காக இருக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யூடியூப் சேனல் மூலமாக இந்த காலை வேளையில இந்த தேவ செய்திக்கு ஆயத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த ஜெபத்துல பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாவரோடும் உடைய கிருபையிற்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனுடைய துவக்க நேரத்திலிருந்து நிறைவு நேரம் வரையாக உடைய அருள் பிரசனத்தினாலே நிரப்பி நீர் வழி நடத்தரணும். ஆண்டவரே, இந்த ஆராதனையில பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களும் உமக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூற கர்த்தர் உதவி செய்தரணும். கண்ணீரோடும் பாடுகளோடும் உபத்திரங்களோடும் உடைய சமூகத்தை நோக்கி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நிறைவான சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களை அருளி செய்து ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தினாலே உடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு துதியின் பாடல் ஒன்றை நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடல் மூலமாக நிறைவின் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் பரத்திலிருந்து உங்களுக்கு எனக்கு அருளி செய்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இறைவனே, உன்னை பாடி புகழ்ந்திட எனக்கே வரமருள்வார். இறைவனே, உன்னை பாடி புகழ்ந்திட எனக்கே வரமருள்வார். ஏலிசையானே, இறைவனே, உன்னை பாடி புகழ்ந்திட எனக்கே வரமருள்வார். முறை தவறாமல் குறைகளில்லாமல், முறை தவறாமல் குறைகளில்லாமல் முத்தமிழ் மாலை மோனை கெடாமல் இறைவனே, உன்னை பாடி புகழ்ந்திட எனக்கே வரமருள்வாய். ஏலிசையாளி, இறைவனே, உம்மை பாடி புகழ்ந்திட எனக்கே வரமருள்வாய். உதயத்திலே ஒளி உதிக்கும் முன்னே எழுந்து இதயத்தையே நீயே இருப்பதற்கு திறந்து சிரத்தினையே உந்தன் சேவடி
மடியில் பிணித்து சிரத்தினையே உண்டன் சேவடியில் பிணித்து கரத்தினையே குவித்து கண்களில் நீர் வடித்து இறைவனே உம்மை பாடி புகழ்ந்திட எனக்கே வரமருள்வாய். ஏழிசையாளி இறைவனே உம்மை பாடி புகழ்ந்திட எனக்கே வரமருள்வாய். காலையிலே பகல் காலத்திலே இன்ப மாலையிலே மற்ற மையிருள் போதினிலே சோலையிலே துயர் பாலையிலே இந்த சோலையிலே துயர் பாலையிலே இந்த ஞானத்திலே வரும் வாழ்விலே தாழ்விலே இறைவனே உம்மை பாடி புகழ்ந்திட எனக்கே வரமருள்வாய். ஏழிசையாளி இறைவனே உம்மை பாடி புகழ்ந்திட எனக்கே வரமருள்வாய். இப்பொழுது நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். தேவ செய்திக்கு நேராக நாம் ஆயத்தப்படுவோம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் யூடியூப் சேனல் மூலமாக அமர்ந்து தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் இந்த காலை வேளையில சமூகத்துல அதிக பிரதியா இருப்பதாக. அன்பானவர்களே, இந்த நல்ல நாளின் காலை வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு மீண்டும் ஒரு புதிய நாளை கிருபையாய் தந்திருக்கிறார். வெகு சீக்கிரமாக ஆலயங்கள் திறக்கப்பட்டு நம் ஒவ்வொருவரும் முகமுகமாக சந்தித்து தேவ செய்தியை கேட்கவும் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி மகிழ்ந்திருக்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்பொழுது சென்னை போன்ற 4 பெருநகரங்களில ஊரடங்கு தளர்வுகள் கொடுத்து அங்கு தேவாலயங்கள் திறக்கப்படுவதற்கு அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படியே நம்முடைய பகுதிகளிலும் சீக்கிரமாக அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய பிரசன்னம், ஆசீர்வாதம் இந்த காலை வேளையிலே உங்கள் மீதும் என் மீதும் நிறைவாய் கடந்து வரும்படி தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்தவர்களாக தேவ செய்திக்கு நேராக பயபக்தியோடு கூட ஜெபத்தோடு கூட ஆயத்தப்படுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இறங்கி பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்திருக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கடவுளுடைய வழிநடத்தல், கடவுளுடைய பாதுகாப்பு. இந்த 2 காரியங்களும் இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய வழிநடத்தல் எப்படி இருக்கிறது, அது நிமித்தமாக அவர் வழிநடத்தி செல்லும் போது அவருடைய பாதுகாப்பு, நம்மை சூழ்ந்து அவர் பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பு எப்படியா இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாளில நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம்.
எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்து வந்த பொழுது அவர்களை ஆண்டவர் எவ்வளவு சாட்சியாக மகிமையாக கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். மோசையை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்தினார். அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக கடந்து செல்ல அவர்களை ஒவ்வொரு நாளும் பழக்க வைத்தார். எப்படியெல்லாம் நீங்கள் பாடுகளை கடந்து சென்றால், பள்ளங்களை மேடுகளை கடந்து சென்றால் நீங்கள் சென்றடைய வேண்டிய அந்த கானானுக்குள்ளாக மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல முடியும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் அந்த வனாந்தர பயணங்களிலே சந்திக்கிற நெருக்கடிகள், பாடுகள், உபத்திரவங்கள், தண்ணீர் இல்லாமல் அவர்கள் தவிக்கிற அந்த காரியங்கள், உணவில்லாமல் தவிக்கிற காரியங்கள், இவைகளெல்லாம் எப்படி கடவுள் அற்புதங்களை செய்து நடத்துகிறார் என்பதை அவர்கள் கண்ணார கண்டு உணர்ந்து கர்த்தருடைய மகிமையை கண்டுகொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வழிநடத்தலை கண்டுகொள்ள வேண்டும், ஆண்டவருடைய பாதுகாப்பை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதை ஆண்டவர் உணர்த்தும்படியாக அப்படிப்பட்ட வழிநடத்தலை ஆண்டவர் நடத்தி வந்தார். பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை நடத்தினார் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். இப்படி நடத்தின ஆண்டவருடைய நடத்தலை, வழி நடத்தலை அநேக நேரங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுப்போடு கூட, எரிச்சலோடு கூட, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை வைத்திருக்கிறாரே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரே, அதுல நாம் கடந்து போவதற்கு இத்தனை பாடுகளை சந்தித்தால்தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் கடந்து போகிற ஒரு பாடுகள், எனக்கு மகிமையான ஒரு இடம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லுகிறதை அவர்கள் மறந்து அநேக நேரங்களில் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியங்களை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னார். உபாகமத்துடைய புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 29 to 31 வரை இருக்கிற பகுதிகளிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், எமோரியருடைய கைகளிலே ஆண்டவர் எங்களை ஒப்புக் கொடுக்க போகிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். எமோரியருடைய கைகளிலே ஆண்டவர் எங்களை ஒப்புக் கொடுக்க போகிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில தான் ஆண்டவர்களை நடத்தி கொண்டு போகிறாரோ, இப்படிப்பட்ட நிலையில தான் ஆண்டவர்களை நடத்துகிறாரோ என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய ஆண்டவருடைய வழிநடத்தலில் மறந்து போன ஒரு ஜனங்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். உபாகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல அந்த வார்த்தைகளை நான் பார்க்க முடியும். எமோரியர்களுடைய கைகளில கர்த்தரை ஒப்புக் கொடுக்க இந்த இடத்துல கூட்டி வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் எதற்கு அழைத்து வந்திருக்கிறார், எதற்காக இவ்வளவு பாடுகளை நமக்கு சந்திக்க அனுமதிக்கிறார் என்பதை பல நேரங்களிலே அந்த ஜனங்கள் மறந்து போனார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். அநேக நேரத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த இடத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், 4 வாசல்களிலே விசேஷித்த மகிமையான தூதர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த விசேஷித்த பரம எருசலேமுக்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், விசேஷித்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்று உண்டு. அநேக பாடுகளை உலகத்திலே சகிக்க வேண்டும். கர்த்தருக்காக அந்த பாடுகளை சகித்ததாக காணப்பட வேண்டும். உலக பிரகாரமாய் சகிக்கிற பாடுகள் அது வேறு. ஆனால் கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறது நிமித்தமாக, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்கிறது நிமித்தமாக, கர்த்தருக்கென்று சொல்லி எல்லாவற்றையும் இழந்து கொடுக்கிறது நிமித்தமாக ஏற்படுகிற பாடுகள், தனக்கிடந்த ஒரு சில கொஞ்சம் பணத்தையும் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுத்து அதனால் உண்டாகிற பாடுகள், நமக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இழந்து கொடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கி அதனால் ஏற்படுகிற பாடுகள், கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து சுமந்து சென்றதுனாலே அவமானங்களை, அடிகளை, பாடுகளை, உபத்திரங்களை சந்தித்து அதனாலே ஏற்படுகிற பாடுகள், இதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட நீங்களும் நானும் இப்படிப்பட்ட பாடுகளை நாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருக்காக நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். உலக பிரகாரமான பாடுகள் உண்டு, அது வேற காரியங்கள். அதை ஆண்டவர் நமக்கு தேற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நமக்கு இருக்கிற உபத்திரவங்கள், கண்ணீர்கள், பாடுகள் எல்லாம் ஆண்டவர் நமக்காக சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறார். உலக பிரகாரமா என்னென்ன பாடுகள் இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு மாற்றி போடுவதற்கு அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் அவர் அந்த ஊழியம் செய்த அந்த 3 வருட காலங்களில அவர் செய்த காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்படுகிறது.
எங்கெல்லாம் சுற்றி திரிந்தாரோ அங்கெல்லாம் யார் பாடுகள் சொல்றாங்களோ, கஷ்டங்கள் சொல்றாங்களோ, உணவில்லைன்னு சொல்றாங்களோ, வியாதின்னு சொல்றாங்களோ, பெரும்பாடு இருக்கிறது சொல்லுகிறார்களோ, அவர்கள் தன்னுடைய மகன் மரித்து போய்விட்டார், மகள் மரித்து போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறார்களோ, அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுத்து அற்புதங்களை செய்து அடையாளங்களை காண்பித்து அநேக பெயர்களை குறித்த லேகியோனை ஆண்டவர் விடுதலையாக்கி இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்து அநேக மக்களை ஆண்டவர் சாட்சியாக நடத்தி கொண்டே வருகிறார். தொடு நோயாளிகளை சுகமாக்குகிறார். இப்படி அநேக காரியங்களை ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை நாம் பார்க்க முடிகிறது. பார்வையற்றவர்களை ஆண்டவர் பார்வையிட செய்கிறார். இப்படி முடவர்களை நடக்க செய்கிறது அனுபவங்கள் இவைகள் எல்லாம் ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் உலக பிரகாரமாய் நாம் சந்திக்கிற பாடுகளிலிருந்து நம்மை அப்போ அந்த நிமிடத்திலேயே, அந்த பொழுதிலேயே, அந்த நேரங்களிலேயே அவர் சொல்லாகும் கட்டளை நிற்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் ஆண்டவர் சுகம் கொடுத்து விடுதலையாக்கி நடத்தி செல்வதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் இந்த ஆவிக்குரிய நிலைகளிலே நாம் சந்திக்க வேண்டிய விசேஷமான ஒரு பாடுகள் உண்டு. அது என்ன பாடுகள் என்று சொன்னால், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுனாலே, கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து கொடுக்கிறதுனாலே, அல்லது ஆண்டவருக்காக எதையாவது கொடுத்து இழந்து போகிறதுனாலே உண்டாகிற அந்த பாடுகள், இவைகளை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இதற்குண்டான மகிமையை நமக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களோடு கூட அந்த பரம எருசலேமில ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்துடைய மகிமைக்கு நேராக அதை நமக்கு வைத்திருக்கிறார். இதெல்லாம் செய்தவங்களுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனா ஆண்டவருடைய நாள் வரும் பொழுது அந்த கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். கடைசி வரைக்கும் கரைதரையற்றவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். இந்த அனுபவங்கள் இருக்கும் போது மாத்திரம்தான் ஆண்டவருடைய வருகை நாட்களில நாம் பரம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அநேகர் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்து ஆனால் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்து ஆனால் இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமையை கண்டடைய முடியலையேன்னு சொல்லுகிற அனுபவத்துல அநேகர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் ஒன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது எல்லாம் செய்யறதுனால நான் பரலோகம் போயிடுவோங்கிறதுனால மாத்திரமல்ல, மாறாக ஆண்டவர் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய அந்த தேசத்திற்கு நான் கடந்து செல்ல வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு கடந்து செல்வதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு உண்மை முத்தகத்தோடு ஓடுவேன். அதுல ஆண்டவருடைய கிருபை என்னை நடத்தும் என்று சொல்லி அவர் உண்மையாய் இருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கரைதற்றியவர்களாக, நியாய பிரமாணங்களின்படி, வாக்குத்தத்தங்களின்படி நடக்கிறவர்களாக, அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து செல்ல முடியும். இங்கே அவர்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினுடைய தேசத்தை ஆண்டவர் வைத்திருந்தார், இந்த கானான் தேசம். ஆனால் அதுல அவர்கள் கடந்து செல்வதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய குறித்து முறுமுறுக்கிற காரியங்கள், ஆண்டவர் இதை எமோரியருடைய கைகளில் எங்களை ஒப்புவிக்கவா எங்களை அழைத்து வந்திருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த காரியங்கள், எட்டிக்காய்களை குறித்து பெருமையாய் பேசுகிற காரியங்கள், இவைகள் எல்லாம் அவர்கள் செய்து கொண்டு வந்ததுனால கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதங்களை பல நேரங்களில் அவர்கள் இழந்து போனார்கள் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. இதை அடிக்கடி நான் நினைவுபடுத்துகிறதுக்கான காரியம் ஒன்று உண்டு. ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாக்குதத்தை கொடுக்கிறார் என்று சொன்னார். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு நேராக நம்ம நடத்தி செல்வதற்கு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நிலையில நமக்கு ஒரு வாக்குதங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். இன்னைக்கு என்னை சந்திக்கிற அந்த பாடுகளோ, உபத்திரங்களோ, கண்ணீர்களோ என்னை அதிலிருந்து ஒரு நாளும் என்னை தூக்கி மாற்ற முடியாது. அதிலிருந்து என்னை விசுவாசத்தில் என்னை பரிசுத்த குலைச்சலாக்கி விட முடியாது என்று சொல்லுகிறது உண்மையில நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 29 அந்த 31 வரை இருக்கிற வசனங்களை நீங்க பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வழிநடத்தி செல்கிற தேவன் மாத்திரமல்ல, அதுல ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பவர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை அனைவருக்கு நிச்சயமாய் தெரிஞ்சிருக்கும். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். இவைகளை நாம் அநேக நேரங்களிலும் நாம் சொல்லுவோம். சங்கீதம் 138ஆம் சங்கீதத்துல இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்ப இந்த வார்த்தைகள், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு நன்கு தெரியும். ஆனால் யுத்தம் செய்கிறதற்கு கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறது, அந்த அர்ப்பணிப்பு நம்மிடத்துல இருக்கிறதா? இவ்வளவு பாடுகளை சந்திக்கும் போது, பிரச்சனைகளை சந்திக்கும் போது, ஆண்டவர் நம்ம என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிற அந்த அனுபவத்துல நாம் இருக்கிறோமா? அல்லது மாறாக ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்து ஆண்டவர் முடிவில் என்னை மகிமைக்கு நேராக நடத்துவார் என்று சொல்லுகிற விசுவாசத்துல நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். உலக பிரகாரமாக வேலை இழப்புகள் வரும் பொழுது, பிள்ளைகளுடைய படிப்பினுடைய காரியங்களுடைய நெருக்கங்கள் வரும் பொழுது, பண கஷ்டங்களுடைய நெருக்கங்கள் வரும் பொழுது, அல்லது உலக பிரகாரமாக நமக்கு அநேக வேலைகளிலே அல்லது நாம் பணியாற்றுகிற இடங்களில் இருக்கக்கூடிய நெருக்கங்கள்,
இவைகளெல்லாம் கடந்து வருகிற சூழ்நிலைகளில நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விசுவாசங்கள் குலைவுபட்டு போகிறது அனுபவத்தை நான் பார்க்க முடிகிறது. காரணம், வழி நடத்துகிறவர் கர்த்தர், என்னை நடத்தி செல்கிறவர் ஆண்டவர். அவருடைய கருத்துல நான் கொடுக்கிறேன், அவர்கிட்ட போய் நான் விசாரிக்கிறேன், அவர் எனக்காக யாவையும் செய்வார் என்று சொல்லுகிற, அவர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லுகிற அனுபவத்துல நாம் இருப்போம் என்று சொன்னார். நிச்சயமான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். யோசுவாவுடைய புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை நான் பார்ப்போம் என்று சொன்னார். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் வளர்த்தது என்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படி சிறந்த சமுத்திரத்தை செங்கடலை பிளந்தது போல யோர்தானை ஆண்டவர்களுக்கு பிளந்து நடத்தி சொல்லுவார் என்று சொல்லி யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்துகிறார். என்ன காரியங்களை சொல்லி பலப்படுத்துகிறார் சொன்னால், பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் வளர்த்தது என்று நீங்கள் அறியும்படி. அன்றைக்கு எப்படி செங்கடலை ஆண்டவர் பிளந்து உங்களை வனாந்திரத்துல நடத்தி வந்து அதற்கு வனாந்திர பயணங்களுடைய நிறைவுல ஒரு செங்கடல் காணப்படும் பொழுது அந்த செங்கடலை எப்படி ஆண்டவர் பிளந்து உங்களை நடத்தி சென்றாரோ, வெட்டாந்தரையான இடத்துல உங்களை நடத்தி சென்றாரோ, அதே போல இந்த யோர்தானையும் ஆண்டவர் கடப்பதற்கு உங்களுக்கு பலன் தருவார் என்று சொல்லி அந்த ஒரு வாக்குத்தங்களை நானே தேர்த்துகிறார். ஏன் இந்த வாக்குத்தங்களை தேட்டுகிறார் என்று சொன்னால், இவர்கள் அந்த பயணப்பட்டு வந்த நாட்கள் பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் பார்க்க முடிகிறது. அது அறுப்பு காலமாய் இருந்தது என்று சொல்லி, அறுவடையினுடைய காலங்கள், பயிர்கள் அறுவடை செய்கிற காலங்கள். அப்படி எப்படி அந்த நாட்களிலே நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யோர்தான் கரை புரண்டு ஓடுமா, சாதாரணமா ஓடாது, கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கும். அவ்வளவு காரியங்கள் அந்த யோர்தானிலுடைய தண்ணீருக்குள்ள உள்ள இறங்கிட்டாங்கன்னு சொன்னா அடிச்சுட்டு போயிடும். அவ்வளவு ஆழமானது, அவ்வளவு அகலமானது. அதோடு மாத்திரமல்ல, அதுல இறங்கினோம் என்று சொன்னா அது கரை புரண்டு வேகமாக தண்ணி அதிக வேகத்தோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறதுனால அது ஒரு பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அதை பார்த்துதான் அந்த ஜனங்கள் மலைத்து போய் நிற்கிறார்கள், எப்படி இவ்வளவு நான் கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதற்கு தான் அந்த யோசுவா அவர்களை பலப்படுத்தி, நீங்க இப்படி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை, ஏனென்று சொன்னால் வழி நடத்துகிறவர் கர்த்தர். அன்றைக்கு உங்களை எவ்வளவு சாட்சியாக மகிமையாக அந்த செங்கடலை பிளந்து நடத்தினாரோ அதே போல உங்களை இதிலும் ஆண்டவர் நடத்துவார் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தின் வார்த்தைகளை கொடுத்து அது அவர்களை தேற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. யோசுவாவுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாட்களில கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன காரியம் என்று சொன்னால், யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். ஏன் கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தி அந்த ஜனங்கள் எல்லாம் திடப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், யோசுவா கர்த்தருக்கு பயந்து ஒரு மனுஷனாக காணப்பட்டார். யோசுவா கர்த்தருடைய வாக்குத்தங்களுக்கு கீழ்ப்படித்த மனுஷனாக காணப்பட்டான். யோசுவாவும் அவன் குடும்பமும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக நடுங்கின ஒரு குடும்பமாக காணப்பட்டது. ஆகவேதான் யோசுவாவுடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துல அது எட்டினது என்பதற்கு அடையாளமாக யோசுவா ஜெபிக்கும் பொழுது அந்த சூரியன் அப்படியே நிற்கிற அந்த அனுபவத்தை நான் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஜெபிக்கிற ஜெபங்கள் இப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்துகிறதுக்கு அந்த நாட்களிலே யோசுவாவை ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று சொன்னால் அது சாதாரண ஒரு காரியம் அல்ல. யோசுவாவுடைய விசுவாசம் எவ்வளவா இருக்கிறது, யோசுவா கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எவ்வளவா இருக்கிறது, யோசுவாவின் ஜெப வல்லமை எவ்வளவா இருக்கிறது என்பதை கர்த்தர் நன்கு அறிந்ததுனாலதான் யோசுவாவுடைய கரத்துல அந்த ஒரு விசேஷித்த காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்கணும்னு சொன்னா எல்லாரும் நம்ம நினைச்சிருப்போம், எனக்கு அதை கிடைச்சிருக்கலாம், இது நான் கிடைச்சிருந்தா நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு அநேக நேரங்களில் நம்ம யோசித்துக் கொண்டிருப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கை யோசுவாவுடைய வாழ்க்கை போல இருக்கிறதா? யோசுவாவுடைய வாழ்க்கை போல கர்த்தருக்கு நடுங்கின ஒரு அனுபவம் இருக்கிறதா? யோசுவாவுடைய வாழ்க்கை போல கர்த்தருக்காக எல்லாவற்றையும் இழந்து கொடுத்து வருகிற அனுபவங்கள் இருக்கிறதா? ஒரு கூட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறுதளித்து ஒரு அத்தனை மக்களும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன போதும் அந்த ஒரு குடும்பம் கர்த்தருக்காக சாட்சியா நிற்கிறது. இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் ஒருபுறமாய் சார்ந்து போகும் பொழுது நான் ஒருவனாய் நின்று அதை எதிர்க்க முடியுமா என்று சொல்லுகிற அநேக
கேள்விகளினாக கடந்து வந்து நாம் கலங்கி போகிறோம். ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னார். கர்த்தரை வழி நடத்துவார் என்று சொல்லுகிற நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவர் வழி நடத்துகிறது மாத்திரமல்ல, நான் அந்த தலைப்பினுடைய ஆரம்பத்தில் சொன்னதுபடி அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா வழி நடத்துவதை கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் கூட நின்று அவர்களை வழி நடத்துவது மாத்திரமல்ல, அந்த யோசுவாவுடைய நம்பிக்கை எவ்வளவு இருந்தது என்பதை பார்த்து ஆண்டவர் அந்த யோசுவாவுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் அவனை நடத்தி வந்த அந்த ஜனங்களுக்கும் ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை ஆண்டவர் உண்டாக்கி தருகிறார். அதில் நான் பார்க்கிற விசேஷித்த காரியங்கள் 18வது வசனத்தை நான் பார்ப்போம் என்று சொன்னால், அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நடுவில் இருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றின போது யோர்தான் தண்ணீர் தன்னிடத்தில் திரும்பி முன் போல அது கரையெங்கும் புரண்டது என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. இங்க நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த ஆசாரியர்கள் அந்த தண்ணீருக்குள்ளாக அவருடைய கால்கள் வைத்தவுடனே அந்த பெட்டியை சுமந்து கொண்டு அவர்கள் நின்று கொண்டிருக்கிற நேரங்கள் வரைக்கும் அந்த யோர்தான் வெட்டாந்தரையாக மாறினது என்று சொல்லி நான் பார்க்க முடியும். என்றைக்கு எப்படி அன்றைக்கு செங்கடல் வெட்டாந்தரையாக மாறினதோ அது போலவே இந்த யோர்தானும் வெட்டாந்தரையாக மாறின அந்த அனுபவத்தை நான் பார்க்க முடிகிறது. ஆக இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அநேக ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். யோசுவாவை எப்படி ஆண்டவர் மேன்மைப்படுத்தினாரோ அப்படி உங்களையும் என்னையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவதற்கு விரும்புகிறார். மேன்மைப்படுத்துவதோடு மாத்திரம் ஆண்டவர் பாதுகாக்க விரும்புகிறார், வழிநடத்த விரும்புகிறார். அதற்கு ஆண்டவருடைய கருத்திலே நம்ம அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்கிறது, நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். நான் உனக்கு ஏற்கனவே கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இங்க நீங்க பார்க்கீங்க சொன்னா ஒரு ஆவிக்குரிய ஆழமான ஒரு சத்தியம் ஒன்று உண்டு. ஆண்டவர் சொல்லுகிற போது நீ கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு ஒரே வார்த்தையில சொல்லி இருக்கலாம். ஆனால் இங்க ஆண்டவர் அநேக வார்த்தைகளை கொண்டு அந்த யோசுவாவை தேற்றுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்வதற்கு அவர்களை பலப்படுத்துகிறார். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய விசுவாசத்தை பார்த்து, அவருடைய நம்பிக்கையை பார்த்து, கர்த்தர் மீது அவன் வைத்திருக்கிற அந்த உண்மை தன்மையை பார்த்து ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு வாக்குத்தை கொடுத்து அவனை பலப்படுத்துகிறார். என்ன காரியங்களை சொல்லுகிறார் என்று சொன்னால், பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறார். முதலாவது அவர் சொல்லுகிற ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் அதுவாய் இருக்கிறது. இரண்டாவது காரியம் திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. அடுத்தது திகையாதே, கலங்காதே. இந்த இரண்டு காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க திகை வேண்டாம், கலங்க வேண்டாம், நீ போகும் இடமெல்லாம் தேவனாகி கர்த்தரோடு இருக்கிறார். அப்புறம் எங்கெல்லாம் நீங்க கடந்து போறீங்களோ, அது சிவந்த சமுத்திரமா இருந்தாலும் சரி, அது ஒருவேளை யோர்தானாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இக்கட்டுகள் சந்திக்கக்கூடிய ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளினுடைய இடமாக இருந்தாலும் சரி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் நடத்தி செல்வார். அவரிடத்துல அவருடைய சமூகத்துல நீ விசுவாசத்தை காத்துக் கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை ஆண்டு கொண்டு யோசுவாவை ஆண்டவர் தேற்றுகிற அனுபவத்தை நான் பார்க்க முடிகிறது. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அங்கு சொல்லப்பட்டிருக்கு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். இது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தங்கள். நம்ம பயப்பட வேண்டியதில்லை, ஆண்டவருடைய சமூகத்துல கலங்க வேண்டியதில்லை, திகைக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அவர் நம்மோடு கூட இருந்து அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்குவதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எப்போது தாங்குவார்னு சொன்னா, எல்லாருக்கும் ஆண்டவர் தாங்கிறது இல்லை, மாறாக யோசுவாவை போல, ஏசாயா தீர்க்கனை போல பரிசுத்தமுள்ள நிலையில நம்முடைய வாழ்க்கை காணப்படுது. அப்பொழுதுதான் நமக்கு ஆண்டவர் சமூகத்துல அந்த மகிமையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பார். அநேக ஜனங்களுக்கு முன்பாக, அநேக ஜாதிகளுக்கு முன்பாக நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். அநேகருக்கு முன்பாக அவருடைய பாதுகாப்பை நமக்கு அருள் செய்து ஆண்டவர் சாட்சியை நம்மை நடத்தி செல்வதற்கு
அவர் சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 56ஆம் சங்கீதம் 11வது வசனத்துல சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். திட்டமா சொல்லுகிறான். ஒரு காரியம் அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நான் தேவனை நம்பி இருக்கிறேன். நான் யாரை நம்பி இருக்கிறேன்னு சொன்னா, கர்த்தராகிய தேவனை நான் நம்பி இருக்கிறேன். என்னை இந்த உலகத்திற்கு உருவாக்கி படைத்து ஜீவனை கொடுத்து என்னை நடத்தி வந்த தேவனை நான் நம்பி இருக்கிறேன். அவர் எனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்த தேவனை நான் நம்பி இருக்கிறேன். அடுத்து அவர் சொல்லுகிற காரியங்கள், அதனால நான் பயப்பட போறதில்லை. அது மாத்திரமல்ல, மனுஷன் எனக்கு என்ன செய்வான். மனிதனுடைய பயப்படுகிற பயம் வேதத்துல திட்டமா சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணீர் வருவிக்கும். ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் கூட உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பயப்பட்டவளா இல்லை, நம்மை உருவாக்கி நம்மை படைத்து நம்ம இந்த நாள் வரைக்கும் நடத்தி செல்லுகிற தேவாதி தேவனுக்கு பயந்தவர்களா இருப்போம் என்று சொன்னால் அவருடைய வழிநடத்தல் நம்ம மீது இருக்கும், அவருடைய பாதுகாப்பு நம்ம மீது இருக்கும். இங்க பார்க்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லி அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அவனால என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்துல ஜீவனை வேணாலும் எடுக்க முடியும், மற்றபடி அவனால ஒரு காரியங்களும் செய்ய முடியாது. அதுக்கு நான் பயப்படுகிற மனிதனா இல்லாதபடிக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளுக்கு மற்றவர்களுக்கு ஒருவேளை பயப்படுகிற ஒரு மனிதனாக காணப்படாதபடிக்கு உண்மை மொத்தமான ஒரு ஊழியர்களை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறதுக்கு ஆயத்தப்படும் சொன்னா கர்த்தர் அந்த இடத்துல நம்ம மேன்மைப்படுத்துவோம். அந்த மேலதிகாரியை நம்மை பார்த்து நம்மை குறித்து மற்றவர்கள் இடத்துல சாட்சியாக மேன்மையாக சொல்வதற்கு ஆண்டவர்களை உயர்த்துவார். நம்ம யாருக்கு பயப்பட்டு நடத்தி வேலை செய்யணும், அந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக உண்மை உத்தமத்தோடு வேலை செய்கிறார். மக்கள் யாரும் பார்க்கல அதனால இந்த வேலையை நான் செய்ய வேண்டியதில்லை, யாரும் என்னை கண்டுக்கல அதனால இந்த வேலையை செய்ய வேண்டியதில்லை, யாரும் எனக்கு என்னுடைய காரியங்களை எனக்கு சூப்பர்வைஸ் பண்ணல அதனால நான் மறைந்திருந்து அந்த காரியங்கள் எல்லாம் நான் செய்யாதபடிக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற நிலையில அல்ல. யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையோடு முத்தமத்தோடு செய்கிறேன் சொல்லுகிறது உண்மையில நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறவர் மாத்திரமல்ல, பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, யோசுவாவை மேன்மைப்படுத்துவது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி நடத்துவதற்கு அவர் சுத்தமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 55ஆம் சங்கீதம் 22வது திட்டமாக சொல்கிறது, கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்துவிடு, அவரை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்துவிடு, அவருடைய ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். அப்ப நம்முடைய பாரங்கள் வருகிற காலங்கள் உண்டு, போராட்டங்கள் வருகிற காலங்கள் உண்டு. அவைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம கொண்டு போய் வைக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வந்திருக்கிறது, இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்திருக்கிறது, இப்படிப்பட்ட பாரங்கள் வந்திருக்கிறது, நீர் ஒருவரே என்னை ஆதரித்து என்னை தாங்கி என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லும் போது வேதம் சொல்கிறது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். ஒரு நாளும் நீதிமானை ஆண்டவர் தள்ளி போடுகிற தேவன் அல்ல, ஆண்டவர் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். சங்கீதம் 37:5 சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். வழியை யாரிடத்துல சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம்? இன்னைக்கு கர்த்தருடைய கருத்துல ஒப்புவிக்கிறதுக்கு ஆயத்தமாயிருக்கும். நம்முடைய வழியை கர்த்தருடைய கருத்துல ஒப்புவிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கும்போது ஆண்டவர் நம்மை வழிநடத்தி செல்வதற்கு அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறதுக்கு அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறார், அந்த காரியத்தை வாய்க்க செய்வதற்கு அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப இந்த காரியம் நடக்கல, அந்த காரியம் நம்மளுடைய கருத்துல கூடி வரலன்னு சொன்னா ஒருவேளை ஆண்டவருடைய கருத்துல நம்ம முழுமையா கொடுக்கலையோ அப்படிங்கறத நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து அந்த காரியங்கள் வாய்க்கலன்னு சொன்னா அது கர்த்தருக்கு சுத்தமில்லாத காரியங்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறதே, ஆவிக்குரிய நிலையில உணர்ந்து கொள்ளுகிறதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அது எப்ப முடியும்னு சொன்னா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற நடுங்குகிற அனுபவம் இருக்கும்போது மாத்திரம்தான் அந்த ஆவிக்குரிய அபிஷேகத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் ஆவிக்குரிய நிலையில உணர்த்துகிறதை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த உணர்த்துகிற அந்த அனுபவத்தை நான் புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண கேட்ட ஆண்டவர் ஒன்று கொடுக்கல, என்னுடைய சமூகத்தை எவ்வளவு நாட்கள் இதை காத்திருந்தது கேட்டிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு எவ்வளவு கூட பிரியமில்லாமல் இருக்கிறாரே என்று சொல்லுகிற அனுபவத்துல நாம் இருப்போமே தவிர ஆண்டவர் நமக்கு இவ்வளவு நன்மைகளை செய்கிறவர், அவருடைய வழிநடத்தல் அற்புதமானது, அவருடைய செயல்கள் அதிசயமானது என்பதை அநேக நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில நாம் தள்ளப்பட்டு விடுவோம். அதுக்கு ஒருவேளை இந்த நாட்களிலே நீங்களும் நானும் உணர்ந்து கொண்டு ஆயத்தப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாய்
நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் வழிநடத்தி செல்வதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் நமக்கு நன்கு தெரிந்த வசனம் தான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார், நம்ம கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் நம்ம காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவருடைய கண்களை நம்முடைய கண்களின் மீது வைத்து நமக்கு ஆலோசனை கொடுத்து, இது பள்ளமா இருக்குது, மேடா இருக்குது, இந்த இடத்துல செல்லக்கூடாது, இதுல இப்ப இந்த நேரத்துல போறது சரியான காரியம் அல்ல என்பதெல்லாம் நமக்கு வழிநடத்தி செல்வதற்கு அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். காரணம், என்னுடைய கண்கள் அல்ல, என்னை நடத்தி செல்கிறது என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவிக்குரிய கண்கள் என்று சொல்கிற அந்த அனுபவத்துக்கூடாக நாம் கடந்து வரும்போதுதான் நம்ம ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். மாம்சத்துல இருக்கிற கண்ணில நடந்தோம்னு சொன்னா வேதத்துடைய சத்தியத்தை அறிய முடியாது. மாம்சத்துல இருக்கிற கண்ணில கடந்து போகணும்னு சொன்னா பள்ளங்களுக்குள்ள, குழிகளுக்குள்ள, மேடுகளுக்குள்ள, அநேக வலைகளுக்குள்ள, சிக்க வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகளுக்குள்ள நீங்கள் நானும் மாட்டிக்கொள்வோம். ஆகவேதான் இவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஜீவியம் நமக்கு காணப்பட வேண்டும். நம்ம ஒருவர் அழைக்கிறாங்க என்று சொன்னா அது எதற்கு அழைக்கிறாங்க? நமக்கு கன்னிகை வைக்க அழைக்கிறாங்களா, நமக்கு தீமை செய்ய அழைக்கிறாங்களா, உண்மையாகவே நமக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் அழைக்கிறார்களா? இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய அந்த ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியங்கள் என்று சொல்லும்போது நம்ம அநேக நேரத்தில் புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் உண்டு. ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்கிற அனுபவங்கள். ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போது, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் போது, இது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி எடுக்கிற அளவிற்கு கற்றுக்கொள்கிற அந்த அனுபவங்கள், இவைகளின் ஊடாக நீங்களும் நானும் எப்பொழுது கடந்து வருகிறோமோ அப்பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதாக தேவ சமூகத்துல மனமகிழ்ச்சியோடு நாம் காணப்பட முடியும். ஆகவே நான் முதல்ல சொல்றது போல, ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறவர் மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறது தேவனாய் இருக்கிறார். அவர் எப்படி பாதுகாக்கிறவர்? அவருடைய கண்களை நம்முடைய கண்களின் மீது வைத்து நம்மை நடத்தி சென்று பாதுகாக்கிற தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை நோக்கி என் ஆத்துமாக இருக்கிறது, அவராலே எனக்கு ரட்சிப்பு வரும். இங்க அவர் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், தேவனை நோக்கி என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவராலே எனக்கு ரட்சிப்பு வரும். எனக்கு ரட்சிப்பு கொடுக்கிறதுனா, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுனா, எனக்கு நன்மை செய்யறதுன்னா அது உலக பிரகாரமா இருக்கிறவங்க யாரானாலும் செய்ய முடியாது. மாறாக என்னை உருவாக்கி படைத்து ஜீவனை கொடுத்து தேவாதி தேவன் ஒருவர் மாத்திரமே அவைகள் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிற அனுபவத்தோடு கூட நீங்களும் நானும் விருப்பம் என்று சொன்னால் நிச்சயமான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அது இப்படிப்பட்ட நிலையில உண்மையாய் வாழ்கிற அந்த அனுபவத்துல நான் விருப்பம் என்று சொன்னால் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? சரி, இது இவ்வளவு நேரம் பார்த்தோமே, இவ்வளவு நேரங்கள் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், வழிநடத்துகிறார், பாதுகாக்கிறார் சொல்லி பார்த்தோமே. இப்படிப்பட்ட அந்த அனுபவத்துல உண்மையாகவே கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்கிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை நான் பார்க்க முடிகிறது. உபாகமத்துடைய புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை இங்க பார்க்கிறீர்கள் சொன்னால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தினமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. இங்கே ஆண்டவர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தங்களை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? இஸ்ரவேலே நீ பாக்கியவான். எப்படி பாக்கியவான்? கர்த்தருக்குடைய வாக்குத்தங்களை, வார்த்தைகளை, கட்டளைகளை நீ மதித்து நடந்ததுனாலே நீ பாக்கியவானா இருக்கிறாய். அது மாத்திரமல்ல, கர்த்தராலே உனக்கு அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? ஏன்னா நீ கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டதுனால, ஆண்டவருடைய கட்டளைகளை நடந்ததுனால நீ ரட்சிக்கப்பட்டு ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிற. அதனால் உனக்கு ஒப்பானவர்கள் யார்? அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள், உனக்கு சகாயம் செய்யும் கேடயமும் உனக்கு மகிமை புரிந்த பட்டயமும் அவரே. அவனுக்கு சகாயம் செய்கிற கேடயமா இருக்கிறார், மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறார். கேடயம் பட்டயம் இரண்டு காரியங்களை ஆண்டு சொல்கிறார். கேடயம் என்பது
நமக்கு வருகிற ஆபத்துகளை தடுக்கிறது. பட்டயம் என்பது நமக்கு எதிராய் வருகிற சத்துருக்களை அடித்து வீழ்த்துகிறது. இந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய ஒரு பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். மாம்சத்தில் இருக்கிற பட்டயம், கையில் இருக்கிற வாள், கத்தி, இந்த போன்ற காரியங்கள். ஆனால் ஆவிக்குரிய ஒரு பட்டயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த பட்டயம் என்று சொன்னார், இந்த இருபுறமும் கருக்குள்ள இந்த பட்டயம். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விசேஷமான ஆவிக்குரிய பட்டயம். இதை நாம் நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்து நம்மை அபிஷேகிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். நல்லா இச்சகம் பேச முடியுமோ, என்னெல்லாம் நம்மளை பத்தி குறை சொல்ல முடியுமோ, என்னெல்லாம் நம்மளை பத்தி புறம் கூற முடியுமோ, அவையெல்லாம் பேசி அவங்களே அடங்கி போவாங்க. நம்ம போய் அவங்க கிட்ட போய் நான் அப்படி பண்ணல, நான் நல்லவன், நான் நீதிமான் என்று சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லை. காரணம், கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதியாயிருந்து அவர்களோடு கூட யுத்தம் பண்ணி அவர்களுடைய காரியங்களை சரி கட்டுவார். ஆகவே அவர்களே இச்சகம் பேசி அவர்களே அடங்கி விடுவார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். விசேஷித்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த மேடுகளை எல்லாம் மிதித்து ஆண்டவர் கடந்து சொல்வதற்கு ஆண்டவர் நமக்கு விசேஷித்த வெள்ளத்தை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, கடைசி காலங்கள் வரைக்கும் நம்முடைய மரண பரியந்தமும் கர்த்தர் நம்மை மகிமையாய் நடத்துவார். இந்த யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் எப்படி உயர்த்தி நடத்தினாரோ, மோசை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி ஜனங்களுக்கு முன்பாக எப்படி உயர்த்தி நடத்தினாரோ, அதே போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி ஆண்டவர் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து நம்மை சூழ்ந்திருந்து நடத்தி செல்வதற்கு அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், நீங்கள் பார்க்க முடியும், உபாகம் 34ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை நீங்க பார்த்தீர்கள் சொன்னால், அந்த மோசே மரிக்கிற காலங்கள் வரைக்கும் அவனுடைய கண்களில் இருக்கிற அந்த ஒளி குறைந்து போகல, அவனுக்கு இருந்தக்கூடிய பலன் குறைந்து போகாதபடி கர்த்தரை பாதுகாத்தார். 120 காலங்கள் பூமியில அவன் ஜீவனோடு இருக்கிறதுக்கு ஆண்டவர் அவனுக்கு திரும்பி செய்தார் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். மரிக்கிற காலங்கள் வரைக்கும் நல்ல பலனா நடந்து சாட்சியை நின்று ஆண்டோடைய சமூகத்தில் அந்த பலத்தோடையே மறித்து போகிற காரியங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த அபிஷேகம். நோய்கள், போராட்டங்கள் எல்லாம் வருகிற நேரத்துல அந்த நோய்களிலிருந்து நம்ம விடுதலை ஆக்குவதற்கும் நமக்கு கண்ணீர்களை மாற்றுவதற்கும் கர்த்தர் ஒருவரே சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். சகல நோய்களையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். சகல வியாதிகளையும் அவர் நமக்காக அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நீங்களும் நான் கழுவப்பட்டிருக்கிறோம். இந்த அனுபவத்தோடு கூட தேவ சமூகத்துல எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கும் என்று சொன்னால், அன்றைக்கு மோசையை மேன்மைப்படுத்தின ஆண்டவர், யோசுவாவை மேன்மைப்படுத்தின ஆண்டவர், உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்தி சாட்சியாக இந்த புதிய வாரத்திலும் ஆண்டவர் நடத்தி செல்வதற்கு அவசியமுள்ளவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு சாட்சியை நடத்தி செல்வதற்கு அவசியமுள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்களே, நான் யுத்தம் பண்ணுகிற அளவுக்கு, நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுகிற அளவுக்கு நான் யோசுவாவை போல மோசையை போல பரிசுத்தத்தை காத்து நடக்கிற உதவி செய்யுங்க. அது மாத்திரமல்ல, நீங்க இந்த உலகத்துல நான் இருக்கிற காலங்கள் வரைக்கும் சாட்சியாக ஜீவிக்க என்னை தகுதிப்படுத்துங்க என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய கரத்துல உண்மையாய் ஒப்பு கொடுத்து நீங்க கட்டளைகள் கீழ்ப்படிந்தவர்களாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் மகிமையான ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மகிமையான ஒரு கிருபைகளை கர்த்தருடைய கருத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அதை அநேகருக்கு சாட்சியாக நாம் கலந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சாட்சியின் பிள்ளைகளாக கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருந்து அவருடைய வழிநடத்தினால், கர்த்தருடைய பாதுகாப்பினால் தொடர்ந்து சூழ்ந்திருந்து நாம் வழிநடத்தப்பட ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. இப்பொழுது அறிவிப்புகள் வாசிக்கப்போம். நம்முடைய ஆலயத்துடைய செயலர் ஜூலாமா அவர்கள் அறிவிப்புகளை வாசிப்பார்கள். திருச்செங்கோடு CSI கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் சார்பாக இந்த ஊடகத்தின் வழியாக இந்த ஆலய ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊடகத்தின் வழியாக தேவனுடைய செய்தியை நாம் கேட்கவும், ஆலயத்தினுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் செய்த கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த கொரோனா வைரஸ் தொற்றானது இந்த நாட்களிலே குறைந்து வந்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். திருச்சபையின் மக்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் பாதுகாத்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். திருச்சபையின் அறிவிப்புகள். கடந்த வார காணிக்கை விபரம். ஸ்தோத்திர காணிக்கை, சிறப்பு ஸ்தோத்திர காணிக்கை 8800,
மாத சந்தா காணிக்கை 2150, ஸ்தோத்திர காணிக்கை 400, திருமண்டல நற்செய்தி பணிக்காக 50, வாலிபர் ஐக்கிய சங்கம் 100, பெண்கள் ஐக்கிய சங்கம் 500, ஆக மொத்தம் 12,000. உங்களுடைய காணிக்கைகளையும் சந்தா தொகைகளையும் ஆலயத்திலே கொடுத்து வருகிறீர்கள். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நிறைய பேர் சந்தாவும் ஆலய காரியத்திற்கான ஏல பாக்கியம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த நாட்களிலே ஆலயம் திறந்துதான் இருக்கிறது. எனவே நீங்கள் வந்து ஆலயத்திலே உங்கள் சந்தாக்களை செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஊரடங்கு தளர்வு நமக்கு வரவில்லை. அதுவரைக்கும் நாம் இந்த ஆன்லைன்ல தான் நாம் இந்த செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சீக்கிரமாக இந்த ஊரடங்கு முழு தளர்வு ஏற்பட்டு நாம் நேருக்கு நேராக ஆலயத்திலே வந்து ஆண்டவரை பணிந்து கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிற திருச்சபையின் மக்கள் 4/7/2021 பிறந்த நாள் செல்வி மெர்லின், டாக்டர் ஆஃப் ரூபன் ரூபி. 4/7/2021 பிறந்த நாள் செல்வி சஹானா, டாக்டர் ஆஃப் செந்தில்குமார் ஜீவா. 4/7/2021 பிறந்த நாள் செல்வன் சஜித், சன் ஆஃப் மிஸ்ஸஸ் தேன்மொழி. 5/7/2021 பிறந்த நாள் மிஸ்ஸஸ் எஸ்தர் லீடியா மேரி. 5/7/2021 பிறந்த நாள் மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஜேபஸ் கிறிஸ்டியன். 6/7/2021 பிறந்த நாள் மிஸ்ஸஸ் வைலட் வினோலா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஜோயல் ஜெபகுமார். 7/7/2021 பிறந்த நாள் செல்வி எஸ் ரிதன்யா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஸ்ரீதரன் மேரி. 7/7/2021 பிறந்த நாள் மிஸ்டர் ஜார்ஜ் சாமுவேல். 8/7/2021 பிறந்த நாள் செல்வி ஜெனிஃபர், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஜெயராஜ் ஜெய்னி. 9/7/2021 திருமண நாள் மிஸ்டர் பாண்டியன், மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா பாண்டியன். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற திருச்சபையின் மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. எங்களை கிருபையாய் வழிநடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்திலே நாங்கள் பிரவேசிக்கும்படியாய் என் தேவன் செய்த கிருபைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்திலே ஒருவேளை நாங்கள் முகமுகமாய் பார்க்க முடியாவிட்டாலும் இந்த ஊடகத்தின் வழியாக ஆண்டவரே உம்முடைய செய்தியை கேட்கவும், ஆண்டவரே ஆலயத்தின் காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும் தேவன் செய்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் கூட கர்த்தாவே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் தங்களுடைய திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற எங்கள் திருச்சபையின் மக்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. வருஷத்தின் நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர், இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகளின் நடுவிலே இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய கிருபையையும் புதிய பலனையும் புதிய வழி நடத்துதலையும் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவரவருடைய எண்ணங்கள் ஆண்டவரே, மனதின் விருப்பங்கள் ஆண்டவரே என்ன இருக்கிறதோ உமக்கு தான் தெரியும் சுவாமி. அவற்றையெல்லாம் ஆண்டவரே அவருடைய குடும்பங்களிலே நீர் அவர்களுக்கு நிறைவேற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற பிள்ளைகளுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. இந்த நாட்களிலே நோய் தொற்று இல்லாதபடி உடைய பிள்ளை பாதுகாத்து கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் கூட கர்த்தாவே புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபையையும் இரக்கத்தையும் தயவையும் நீர் காண்பிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஆங்காங்கே இருக்கிற இடங்களிலே செயல்பட தேவரீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.
அன்றைய வருகின்ற நாட்களிலே இந்த ஊரடங்கு தளர்வு ஏற்பட்டு அன்றைய ஆலயங்கள் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து என் தேவன் இந்த கொரோனா வைரஸ் தொற்றை குறைத்திருக்கிற கிருபைக்காய் நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இனி எந்த விதமான பாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வாக்கு தத்துவத்தின்படி எங்களுடைய திருச்சபையின் மக்களையும் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிறவர்கள், தமிழகத்தை ஆளுகிற உடைய பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து சிறப்பான முறையிலே செயல்படுத்த வேண்டிய எல்லா கிருபைகளையும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாளுக்காக நேரங்களுக்காக நன்றியோடுமை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் சாட்சியோடு பெலத்தோடு ஜீவனோடு எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி. இனியும் கர்த்தர்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாம் சிலுவையில் எங்களுக்காக சுமந்து தீர்த்தவர். எங்களுடைய நோய்கள் எல்லாம் ஆண்டவரை எங்களுக்காக சுமந்து தீர்த்த தேவனாய் இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, தேவ ஜனங்களாக உங்களுடைய சமூகத்துல நேராக நாங்கள் கடந்து வந்து பணிந்து கொள்ள கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவர் இல்லங்களில் அமர்ந்து தேவ செய்தியை கேட்டு ஆண்டவரே இந்த ஜெபத்திலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. நீர் சகாயர் என்று சொல்லி கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுடைய இருதயம் வாடும் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒரு நன்மை குறைபடாது என்பதை கண்டுகொள்ள நீங்க உதவி செய்யுங்க. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்பதை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. அன்றைக்கு செங்கடலை பிளந்து அதிசயங்களை செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கு யோர்தானை கடந்து நீங்கள் அதிசயமாய் நடந்து செல்ல ஆண்டவர் உங்களுக்கு உதவுவார் என்று சொல்லி யோசுவாவை கொண்டு பேசி ஆண்டவர் அன்றைக்கு எப்படி செங்கடலை கடந்து செல்லும் போது வெட்டாந்தரையான பயணத்துல கடந்து வந்தார்களோ அதே போல ஆண்டவரே இந்த யோசுவாவுடைய நாட்களும் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த யோர்தானையும் கூட தகப்பனே அப்படி ஆண்டவர் நிறுத்தி ஆண்டவரை நீ நடத்தி சென்றீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை அவர்கள் அந்த ஒரே ஆசாரியர்கள் அந்த பெட்டி உடன்படிக்கை பெட்டி சுமந்திருக்கிற நேரங்கள் வரைக்கும் அவர்கள் அந்த ஆற்றை கடக்காதபடிக்கு அந்த நடுவில் நின்று கொண்டிருக்கிற நேரங்கள் வரைக்கும் ஆண்டவரே அந்த இடமானது ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறந்து கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆசீர்வாதங்களை மகிமையான வல்லமைகளை உங்களுடைய கடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் தெய்வ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள செய்யுங்க. எங்களுக்கு உண்டாக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் ஆயத்தப்படுத்திருக்கிறீர். தடைகள் எல்லாம் வரும் பொழுது ஆண்டவரை நெருக்கங்கள் வரும் பொழுது ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி கலங்கி இருக்கிற நேரங்களில் ஆண்டவர் யோர்தானை போல ஒரு பெரிய பாரம், யோர்தானை போல ஒரு பெரிய நெருக்கம், யோர்தானை போல ஒரு பெரிய ஆண்டவரே கஷ்டங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிற நேரத்துல இவ்வளவு பெரிய தொகையை நான் எப்படி அடைக்க முடியும், இவ்வளவு பெரிய காரியங்களை நான் எப்படி சந்திக்க முடியும், இவ்வளவு பெரிய தொகைக்கு நான் ஒரு இல்லத்தை எப்படி வாங்க முடியும், இப்படிப்பட்ட காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில எப்படி நான் நிறைவேற்ற ஜெயிக்க முடியும் என்று சொல்லுகிற அநேக நெருக்கத்தோடு கூட தேவ சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆண்டவரே நீர் சகலவற்றையும் மாற்ற வல்லவர், நீர் பிளந்து கொடுத்து வழிநடத்தி செல்ல வல்லவர் என்பதை ஆண்டவரே தேவ ஜனங்கள் கண்டுகொள்ள நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் செய்ய ஒரு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளில் காலை வேளையில ஆண்டவரே நம்மளுடைய நோக்கி பார்க்க ஜெபிக்க ஆண்டவரே இந்த வேளையில நீங்க கொடுத்த நல்ல தருணங்களுக்காக நன்றி. ஆண்டவரே சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் விசுவாசத்தை காத்துக்கொள்வர்களாய் எங்களை நீ தகுதிப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசுவாவின் ஜனங்களுடைய கண்கள் எல்லாருக்கும் முன்பாக நீ மேன்மைப்படுத்தினீரே, அப்படி எங்களையும் ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய பிரஜாதி ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரை நீ மேன்மைப்படுத்தி தகுதிப்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே அந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் யாவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இடங்களில தங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கற்றுக் கொடுங்க. இருக்கிற இடங்களில் அவர்கள் ஆசீர்வாதம் கற்று உதவி செய்யுங்க. இந்த கொரோனா காலங்களில அநேக வருமானங்களை இழந்து வீடுகளை இழந்து ஆண்டவரே நெருக்கங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற காலங்களில் நீ ஒருவரே தஞ்சமானவர், கர்த்தர் ஒருவரே தஞ்சமானவர், கர்த்தர் ஒருவரே விடுதலை கொடுக்கிறவர், கர்த்தர் ஒருவரே சகலத்தை புதிதாக்குறவர் சொல்கிற அனுபவத்தோடு ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கும்போது அப்படியே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்னோட ஜெயிப்போற மேலான கேள்விகளுக்காக நன்றி. இந்த நல்ல நாளில் ஆண்டவரே இந்த காலை வேளையில ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க ஜெபிக்க கர்த்தர்களை ஒன்று கூடி வர செய்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இப்படிப்பட்ட ஜெபத்தில் மேலே எனக்கு உதவி செய்திடலாம். ஆண்டவரே விசேஷமாய் கூட தகப்பனே இந்த நல்ல நாடுகள் கூட
எங்களுடைய பிரதம பேராயிருக்காக, எங்களுடைய பேராயிருக்காக, மற்றும் ஆயிரங்களுக்காக, முஸ்லிம் மாணவர்களுக்காக ஆண்டவரே தேவ செய்தி ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாய் கூட தகப்பனே, காடுகள் மேடுகள் கடந்து சத்தியங்களை கொண்டு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த சமுதாயம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கெல்லாம் தேவ ஊழியர்கள் நடைபெறுகிறதோ அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களை கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பாவங்களுடைய தேவைகள் எல்லாம் பரத்து சதிங்க ஒருவரும் ஆண்டவர் யார் முன்பாக வைக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய கரம் கூட இருந்து நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல ஆண்டவர் ஆவிக்குரிய பட்டயத்தை ஆண்டவர் நீர் எங்களுடைய கரத்துல கொடுத்திருக்கிறீர். இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதை எங்களுக்கு கேடகமாகவும் ஆண்டவர் பட்டயமாகவும் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதை நாங்கள் பிடித்துக் கொண்டு ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் முடிவு வரை இந்த காலங்களும் நமக்கு சாட்சியாய் ஓடி மறிக்கிற காலங்கள் வரைக்கும் கூட தகப்பனே, மோசே எப்படி தேவ சமூகத்துல உண்மையுள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டதுனாலே அவருடைய சரீரத்துல பெலன் குறையாது இருந்ததும் 120 காலங்கள் வாழ்ந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த கண்கள் ஆண்டவரே அவனுக்கு பார்வை குறையவில்லை. அதனுடைய சத்தத்துல உடம்புல பெலன் குறையாது இருந்த ஒரு மனிதனாய் கற்று நடத்தினோம். அதுபோல ஆண்டவரே எங்களையும் நடத்தி உமக்கு சாட்சியாக பாதுகாத்தபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்காக வைத்து ஆண்டு ஆயத்தப்படுத்திருக்கிற அந்த பரம எருசலேமுக்கு நேராக, அந்த பரம கானானுக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல எங்களை நீ தகுதிப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரை கானானுக்கு நேராக நடத்தி செல்வதற்கு எத்தனை தகுதிப்படுத்தினீர், எத்தனை ஆண்டவரை மேடு பள்ளங்களை அவர்கள் சந்திக்க ஆண்டவரை அவர்களை பழக்கி விட்டீர் ஆண்டவரை. அப்படி இந்த நாட்களில் எங்களை அநேக காரியங்களை பழக்கி விட்டுக் கொண்டிருக்கிறேன். எத்தனையோ மேடு பள்ளங்கள், எத்தனையோ திட்டுகளை சந்திக்க எங்களை பழக்கி விட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கூட தகப்பனே, நீர் எங்களை நடத்தி செல்கிற வழிநடத்தல் அற்புதமாய் இருக்கும் என்பதை மாத்திரம் நாங்கள் மறந்து போகாதபடி எங்களை நீர் காத்துக் கொள்ளுங்க. பகலில் மேக சம்பத்தினாலும் விரைவில் அக்க சம்பத்தினாலும் எங்களை வழிநடத்துகிற தேவன், எங்களுடைய பாதரட்சிகள் கூட பிரிந்து போகாதபடி பாதுகாக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார் என்பதை மாத்திரம் காலை வேளையில எங்களுடைய நோக்கி பார்க்க ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல தருணங்களுக்காக நன்றி. மீண்டும் ஒரு ஆண்டவருடைய வாய்ப்பு கிடைக்கும் இதே ஜெபத்தில் மன்பில் நாங்கள் இணைய மெதியான வேலைகளுடைய கருத்துல தாழ்வு பண்ணிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தமாக்கி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் வருவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியும் இணைக்கப்பட்டது நம் அனைவரோடு விட்டு சதா காலங்களிலும் தங்கி தனித்திருப்பதாக. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இவ்வளவு நேரங்களும் பொறுமையோடு கூட தேவ செய்தியை கேட்ட அவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். ஆண்டவர் மகிமையான காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் தந்து தொடர்ந்து சாட்சியின் பாதையிலே ஒவ்வொருவரையும் வழிநடத்துவார்.